வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இந்த பதிவில் இருக்கிற முதல் ஆலயமாக விநாயகர் ஆலயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோஸ் மூலியமாக பொக்கோ மச்சாங் ஹரிகண்டா எஸ்டேட்டில் மிகப்பெரிய சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. காரணம், அந்த வீடியோஸில் பேசின அந்த ஐயா முழுக்க தவறான கருத்தை கொடுத்துருக்காரு, தவறான இன்சிடென்ட் பற்றி விளம்பரமாக பண்ணியிருக்காரு. அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கருத்தை நியாயமாக இருந்தால், அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக வெளிப்படுத்துறது தான் நம்மளோட ஐதீகமே. அந்த வழியாக நடந்த இன்சிடென்ட்டுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது உண்மை கதைகளை அந்த கோவில் சார்ந்து இருக்கிற மக்களை நான் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹரிகண்டா எஸ்டேட்டுக்கு வருவேன். அதுக்குண்டான பதிவுகள் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி அத்திமரம் பிள்ளையார் கோவில் சொல்கிற இந்த மிக பழமையான 200 வருஷத்துக்கு முன்பு வந்த இந்த மரத்தின் அடியால் ஒரு பிடி மண் எடுக்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். இந்த ஹரிகண்டா எஸ்டேட் இடத்துல ஒரு 1000 குடும்பம் சுற்றி வாழ்ந்துருக்குன்னு சொல்கிற ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையும் அந்த வரலாறு பதிக்கப்பட கிடையாது வாசி. நம்ம இந்தியர்கள் இருந்த ஒரு செட்டில்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் இன்னமும் இந்த ஆலயங்கள்லாம் பராமரிச்சுட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அடுத்த ஆலயத்தை நம்ம பார்ப்போம். மலோகாஃப் எஸ்டேட் சொல்கிற இந்த ஒரு இடத்துக்கு முன்பு ஹரிகண்டா தோட்டம்னு சொல்லுவாங்க. இந்த தோட்டத்தில் ஆத்தாங்கரையில் அருள்மிகு ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. இந்த ஆலயம் ஆத்தாங்கரை பக்கத்துலேயே இருக்கும். அந்த அம்மன் ஆத்தாங்கரையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மிகப்பெரிய சக்தி இந்த இடத்துல பார்க்க முடிச்சு. இந்த அம்மன் இருக்கிற ரூபமோ இந்த கோவில் இருக்கிற இடமோ அவ்வளோ தெய்வீகமாக இருந்துச்சு. இந்த இடத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கேயும் சங்கிலி கருப்பரோட ஆலயமும் இருக்குது. கருப்புசாமி பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு, நல்லா கம்பீரமாக நல்லா கெத்தா கண்குளிர காட்சி ஐயா. அதே நேரத்தில் இந்த இடத்துலையும் மதுரை வீரனோட ஆலயமும் இருக்குது. சாயில் ப்ராஜெக்ட் மூலியமாக பல ஆலயங்களை பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக கர்ம காரியம் செய்கிற ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த ஐயாவை பார்த்தீங்கன்னா, இந்த ஐயா கிட்ட ஒரு புராண கதையே இருக்குது. அதாவது இடுகாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஐயாவோட உத்தரவு இல்லாமல் இடுகாட்டுக்குள்ளே ஊறவே முடியாதுன்னு சொல்கிற ஒரு கதைகள் இருக்குது. அந்த கதைகள் யாராச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. இல்லாட்டி எனக்கு டிஎம் பண்ணுங்கள், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆவலோடு இருக்கேன். இந்த ஆலயத்தோட நிர்வாகத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்தமாரி கர்ம காரியம் செய்கிற இடங்கள் மிக மிக குறைவாக தான் இருக்குது. காரணம், நிறைய பேர் கடலில் அப்படி போய் கரைச்சிட்டு வந்துடுவாங்க. இதனால பிரிக்கனான் கீழேக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் பொதுமக்கள் இடத்துலையும் நாசம் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிற பல விதமான விமர்சனமும் வைக்கிறாங்க. ஸோ இந்தமாரி தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் செக்யூரிட்டியாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம செய்கிற காரியங்களை இன்னும் நல்ல விரைவாகவும் நல்ல ஹாப்பினஸோட செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த வகையில் 1008 சாயில் ப்ராஜெக்ட் நாளை தொடரும். இது உங்களுக்கான நிகழ்ச்சி.